அஸ்ஸலாமு மக்கள் விக்ரம் இன்ஷால்லா நம்ம இப்போ வந்து அல்ஃபத்தா காயில் பண்ண குரூப்புக்காக நம்ம இப்போ கலரி கறி பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ கிச்சன்ல சமைக்கணும்னா நம்ம வந்து சர்டன் ப்ரொசீஜர் இருக்கு. இந்த மாதிரி ஆப்ரான் போடணும், தொப்பி போடணும், பிளஸ் இந்த கிளவுஸ் கம்பல்சரி தேவை. ஸோ இது ரொம்ப இங்க முக்கியமா பார்ப்பாங்க. இது இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை. ஸோ இது நம்ம ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு பத்தி இருக்கு. மிஸ்மெலான்னு சொல்லி நம்ம வந்து ஈஸ்டர்ன் கோகனட் ஆயில் வந்து 1/2 கிலோ போட்டிருக்கோம். பிளஸ் இது இல்லாம RKG கீ வந்து நம்ம வந்து 1/2 கிலோ போடுறோம். ஸோ இது போட்ட அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் 9 ஏலக்காய், 9 கிராம்பு, அப்புறம் 3 பட்டை இதை போட்டுரும். இது போட்ட உடனே அந்த ஸ்மெல்லு வந்த அப்புறம் நம்ம கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெங்காயம் அதையும் நம்ம போட்டுருவோம். 1/2 கிலோ வெங்காயம் தான், அதுக்கு மேல போடக்கூடாது. தக்காளி ஆடே பண்ணக்கூடாது. ஓகே, உங்களுக்கு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல ஆனவன ஓகே, உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இஞ்சி பூண்டு, தயிர், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கிள்ளி போடக்கூடாது, அப்படியே போட்டுடணும். ஓகே, உங்களுக்கு அதை போட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து அது நம்ம கிண்டக்கூடாது, தம் போட்டுணும். தம் போட்டோம்னா அப்படியே கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனே என்ன தட்டின அப்புறம் இப்போ வந்து நம்ம கறியை போட்டுருவோம். கறியை போட்ட அப்புறம் தம் போட்டுருவோம். திருப்பியும் தம் போட்ட அப்புறம் கறி நல்லா அந்த தண்ணி ஊத்தின அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட காய் பட்டின மசாலா இருக்குல்ல, அதை வந்து அப்படியே கிட்டத்தட்ட வந்து கலரி மசாலா கிட்டத்தட்ட வந்து 150 கிராம் போட்டிருக்கேன். அதை போட்ட அப்புறம் திருப்பி அதுல கொஞ்சம் தயிர், அவ்வளவுதாங்க. அதை கிண்டக்கூடாது, அப்படியே மூடிடணும். மூடின உடனே அப்படியே இதாயிடும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணதுனால வந்து நம்ம மாங்காய் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து 3 கிலோக்கு 3 வாழைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கோம். செம்மையா இருக்கும். அந்த ரைஸோட அந்த எண்ணெய் தட்டி அதுல ஒரு வாழைக்காய், ஒரு கறி, அந்த கிரேவியை போட்டோம்னு வச்சுங்களேன், மாஷா அல்லாஹ். பிளஸ் இதுல வந்து 100 கிராம் லாஸ்டா தான் 100 கிராம் முந்திரி, 100 கிராம் பாதம், அப்புறம் தேங்காய், ஒரு தேங்காய் கரெக்டா அரைச்சி இதுல பேஸ்ட் மாதிரி பண்ணி போடணும். மாஷா அல்லாஹ். இந்த டேஸ்ட் நீங்க கம்பல்சரி லைஃப்ல ஒன் டைம் பண்ணி ஆகணும். பெஸ்ட்.